இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்துக்கு பிவிசி பைப்பில் வந்து இது மாதிரி ஸ்டாண்ட் செய்ய போகிறோம் பிளான்ஸுக்கு. இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இதை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பிவிசி பைப்பில் 3/4 இன்ச் சைஸில் 18 இன்ச்சுக்கு 2 பீஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து அதே 3/4 இன்ச்சில் 7 இன்ச்சுக்கு 6 பீஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம 3/4 இன்ச்சில் 3-வே எல்போ ஜாயின் 4 பீஸ் எடுத்துக்கிறோம். நம்ம இப்போது இந்த ஸ்டாண்டை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். எல்லா பார்ட்ஸையும் இந்த 3-வே பைப் இருக்கு இல்லையா, அதை வந்து 4 சைடும் வச்சுடுங்க, கார்னர்ஸில் வச்சுடுங்க. அந்த கார்னர்ஸோட இந்த 18 இன்ச் பைப்பை வந்து 2 சைடுமே வச்சுட்டு நீங்கள் பேஸ் மாதிரி அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரெக்டாங்கிளோட அந்த லென்த் இருக்க லாங் லென்த்து அதில் வந்து அந்த 18 இன்ச் பைப்பை போட்டுட்டு நல்லா இது மாதிரி இந்த ஹோல்ஸில் விட்டுட்டு நல்லா நீங்கள் டேப் பண்ணி நல்லா டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த 7 இன்ச் சைஸ் பைப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு இந்த 2 எண்டுலேயும் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ரெக்டாங்கிள் கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டோட டாப். இதுதான் மெயின் பீஸ். நம்மளுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ அப்படியே நம்ம வந்து கவுத்து போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க அந்த 7 இன்ச் பைப் இருக்கு இல்லையா 4, அதை வந்து 4 கார்னர்ஸ்லேயும் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லெக்கு கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்டாண்டு வந்து கம்ப்ளீட்டாக இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஸ்டாண்டோட ஃபைனல் லுக் கிடச்சிருச்சு. இதுதான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற இந்த அவுட்புட்டு. நம்ம வீட்டிலையே சூப்பராக இது மாதிரி ஸ்டாண்ட் வந்து நம்ம சிம்பிளாக செஞ்சுட்டோம். எங்கள்கிட்ட பழைய பிவிசி பைப் இருந்தது, அதனால் அதை வச்சு நாங்கள் செஞ்சுட்டோம். நீங்கள் புதுசாக இருந்தது வாங்குறதா இருந்தால் யூபிவிசி வாங்குங்க, ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கும். இது மாதிரி ஒரு மேட்டை நாங்கள் மேலே ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே பிளான்ஸை வைக்கிறோம். இந்த பிவிசி ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம், பிளான்ஸை ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம். லோ மெயின்டெனன்ஸ், உங்களுக்கு பெயிண்டிங் பாலிஷிங் இருக்காது. அழுக்காச்சுன்னா சும்மா தொடச்சி விட்டுட்டு இல்லைனா தண்ணி வச்சு வாஷ் பண்ணாலே போதும். நீங்கள் பெரிய டெரஸ் வச்சுருக்கீங்கன்னா இது மாதிரி நீங்கள் பிவிசி ஸ்டாண்ட் வச்சுருக்கிறதுனால ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் கிடைக்கும். ஏர் ஃப்ளோவும் சன்லைட்டும் ஒரு பார்ட்ஸுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கஸ்டமைசபிளுங்க. நீங்கள் வந்து உங்கள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, சைஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டெரஸ் கார்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை லேயர்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். டெரஸ் கார்டனை க்ரோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே பாருங்கள், இது மாதிரி தண்ணி போனாலும் உங்களுக்கு வந்து அது தேங்கி நிற்காது, அப்படியே உங்களுக்கு ஃப்ளோ கிடைக்கும். நம்மளுக்கு வந்துட்டு அந்த டேமேஜ் ஆகாமல், ரூஃப் டேமேஜ் ஆகாமல் மழையிலையும் அதுலேயும் வந்துட்டு நல்லா தாங்கும். நிறைய லாங்கர் லைஃப் ஸ்பேன் கிடைக்கும். இந்த மாதிரி பிவிசி ஸ்டாண்டை ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம்.